லீடர்ஷிப்பில் ஸ்கில்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ல ஒரு லீடர் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்? ஒரு நார்மலாக ஒரு குட் லீடராக இருக்காங்க, ஒரு லீடர் வந்து இவங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னென்ன ஒரு க்ரைட்டீரியாஸ், என்ன கேரக்டரிஸ்டிக் அவருக்கு இருந்தால் அவர் ஒரு குட் லீடர்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு 10 பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு அவருக்கு என்னென்ன மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் ஹீ இஸ் அ குட் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டெகிரிட்டி தான் இந்த குட் லீடர் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்டெகிரிட்டிங்கிறது நேர்மை. எந்த ஒரு சமயத்திலையும் ஒரு மிஸ்டேக் அவரே பண்ணிட்டாலும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் அதை கரெக்ட் பண்ணி மூவ் ஆகக்கூடிய பர்சனா இருக்காரு அப்படின்னா தட் இன்டெகிரிட்டி வந்து மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணும். உங்களுக்கு ஃபினான்சியல் ஏரியாவில் கொடுப்பாங்க, பீப்புள் ஏரியாவில் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகும், எல்லா ஏரியாலையும் உங்களுக்கு மதிப்பு அதிகமாகும். மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கு தான் கிவிங் எ மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் இன்டெகிரிட்டி. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்டெகிரிட்டி உள்ளவராக இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, எபிலிட்டி டு டெலிகேட். ஒரு ஒர்க்கை யாருக்கு கொடுக்கறது, யாருக்கு இந்த ஒர்க்கை கொடுத்தா இந்த ஒர்க்கை அவங்க சிறப்பாக செய்வாங்கன்னு அவருக்கு டெலிகேஷன் ஸ்கில் இருக்கும். அவர் இதை ஐடின் பண்ணுவார். ஸோ அப்போ அந்த டெலிகேஷன் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. தட் இஸ் கால்ட், அவர் வந்து அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. அப்போ அவர் யாருக்கு என்ன ஒர்க்கு கொடுக்கலாங்கிறது தெரிஞ்சவராக இருக்கணும். அவர் தான் எபிலிட்டி டு டெலிகேட்டுங்கிற ஒரு ஸ்கில் இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் கம்யூனிகேஷன். அவர் வந்து அஃபிஷியலாக எல்லாத்துக்கூடையும் எப்படி நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணுறாரு, கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணி வச்சிருக்காரு, அவர் ஒரு ஒர்க்கை எவ்வளோ கிளியராக ஃபோக்கஸிங்காக அதை கம்ப்ளீட் பண்ணுறாரு, அதுக்கு அவர்கிட்ட இருக்க கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கும் போது அவர் ஒருத்தர் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அதை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க செய்கிறாங்க, எப்படி பிரமாதமாக அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த மூணாவது கேரக்டர் என்னன்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் அவருக்குள்ளே இருக்கணும். நாலாவது செல்ஃப் அவேர்னஸ். அவர்கிட்ட என்ன ஸ்கில் ப்ளஸ்ஸாக இருக்குது, என்ன மைனஸாக இருக்குது, விச் ஸ்கில் ஸ்ட்ரென்தனிங் ஹிம், விச் ஸ்கில் நாட் வீக்னஸ் ஃபார் ஹிம் அப்படிங்கிறது ஹீ மஸ்ட் நோ தட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, தான் டீமில் எந்த இடத்துல நம்ம யாருக்கு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். செல்ஃப் அவேர்னஸே அவருக்கு தெரியல அப்படிங்கும்போது டீமோட ஸ்ட்ரென்த்தும் அவரோட வீக்னஸும் அவருக்கு தெரியலங்கும் போது அவர் டீம் ரன் பண்ணுறது டிஃபிகல்ட். ஸோ அப்போ நாலாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். சபார்டினேட் ஆகட்டும், சீனியர் ஆகட்டும், நம் டீம் மெம்பர்ஸ் கொலீக்ஸ் ஆகட்டும், பியர்ஸ் எனிதிங் ஒரு விஷயத்தை செய்யும் போது அவங்களுக்கு தேங்க்யூ ப்ராப்பராக சொல்லி குட் ஜாப் கொடுத்து அவரை வழி நடத்தக்கூடிய ஒரு கிராட்டிடியூட் பர்சனாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி உணர்வோடு இருக்கணுங்கிறது அந்த பாயிண்ட். ஸோ இந்த திங்கிங் அவருக்கு இருக்கா அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணும். அவரைத்தான் ஒரு லீடராக கன்சிடர் பண்ணுவாங்க. அவர் வந்து மணி மைண்டாக ஒர்க் பண்ண மாட்டார், கிராட்டிடியூடாக இருப்பார். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, லேர்னிங் அஜிலிட்டி. எப்பவுமே நான் அதை கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும், அதை செய்யணும், அதை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மோடில் அவர் இருப்பார். தட்ஸ் கால் த லேர்னிங் அஜிலிட்டி. ஸோ அப்போ அந்த அஜிலிட்டியோடு வேலை பண்ணக்கூடியவங்க தான் அடுத்த வருஷனுக்கு டெவலப் ஆவாங்க. லேர்னிங் மோடில் இருக்கணும். திடீர்னு ஒன்று படிப்பார், அதை வந்து இன்னொரு எம்ப்ளாய்க்கு ஷேர் பண்ணுவார். தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த மாதிரி ஷேரிங் த நாலேஜோட, ஸ்கில்லோட, லேர்னிங் அஜிலிட்டியோட ஒரு மனுஷன் க்ரோத் மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் லீடரை கன்சிடர். ஃபர்ஸ்ட் இன்டெகிரிட்டி, எபிலிட்டி டு டெலிகேட், கம்யூனிகேஷன், செல்ஃப் அவேர்னஸ், கிராட்டிடியூட், லேர்னிங் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு 6 கேரக்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, 7th கேரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ். தான் வந்து எல்லாத்தோட எண்ணங்களையும் எம்பதி ஸ்கில் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவராக இருக்கணும். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு, அவர் சொன்னாருன்னா அந்த வேலை நடக்கும், அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் மத்தியிலும் அவர் எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காரு, அறிவுபூர்வமாக பேசக்கூடியவராக இருக்காருங்கிறத பொறுத்தே அவர் ஒரு குட் லீடருங்கிறது கன்சிடர் பண்ணுவாங்க. எம்பதி. ஒரு பர்சன் நம்மளோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது ஜூனியருங்கும்போது ஜூனியர் லெவலில் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா எம்பதி. சீனியர் லெவல் ஆஃப் பீப்புளை இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஆப்போனன்ட் பீப்புளோட மைண்ட் தாட் படி
திங்க் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட எம்பதி ஸ்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வாட் இஸ் தட் மீனிங்? தான் கூட வந்து ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளா இருந்து பேசாம அவங்களா மாறி அவங்க விஷயத்தை கேட்கறோம்ல, அந்த ஸ்கில் தான் வந்து எம்பதின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரேஜ். எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பிரச்சனை ஆகட்டும், இல்லை ஒரு விஷயத்துல நம்ம ஒரு டிசிஷன் ஸ்ட்ராங்கா போல்ட் எடுக்க வேண்டியது இருந்தாலும் அவர் எதுக்கு தயங்கவே மாட்டாரு. எனி சேஞ்சஸ் இருந்தாலும் எம்ப்ரஸ் டு வெல்கம் த சேஞ்ச். ஸோ அந்த ஸ்கில் இருக்கிறவர் தான் வந்து உங்களுக்கு கரேஜா இருப்பாரு, கான்ஃபிடென்ட்டா இருப்பாரு, ஆட்டோமேட்டிக்கா டீமை நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி பாசிட்டிவா கொண்டு போவாரு. எனி சேலஞ்சஸும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எம்ப்ரஸ் டு வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா இருப்பார். தட் இஸ் கால்ட் த கரேஜ். லாஸ்ட் பாயிண்ட் என்ன? ரெஸ்பெக்ட். நான் அப்பவே சொன்னேன், ரெஸ்பெக்ட் சபார்டினேட் லெவலுக்கும் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து வெல்கம் பண்ணி உட்கார வச்சு பேசுவாரு. சீனியர் லெவல் பீப்புளுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு, விஷயத்தை கேட்பாரு. ரெஸ்பெக்ட் மூலமா யாரு என்ன பிரச்சனையை கொண்டு வராங்கிறது பார்க்க மாட்டாங்க, யாரு என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க மாட்டாங்க, பிரச்சனை என்னங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அப்போ ரியல் பிரச்சனையா இருக்கு கொண்டு வந்தவங்களை பார்க்காம பிரச்சனை என்ன, ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கக்கூடிய ஸ்கில் உள்ளவர் தான் அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. அந்த பர்சன் உட்கார வச்சு பேசுவாரு, ரெஸ்பான்ஸ் ப்ராப்பர்லி பண்ணுவாரு, ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்லி பண்ணுவாரு, நாட் ரியாக்ஷன். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 கேரக்டர் ஆஃப் த குட் லீடருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேரக்டர் இன்டெகிரிட்டி, எபிலிட்டி டு டெலிகேட், கம்யூனிகேஷன் ஸ்கில், செல்ஃப் அவேர்னஸ், gratitude, learning agility, influence, empathy, courage and respect. ஸோ இந்த 10 கேரக்டர் உள்ள ஒருத்தர் தான் வந்து குட் லீடர் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணுவாங்க. இது லீடர்ஷிப்புங்கிறது உங்களுக்கே தெரியும், எதுவுமே பார்னிங் பாட்டப்ல வரக்கூடியது இல்லை. அதாவது ஒருத்தர் பிறந்தோடனே ஒரு லீடரா இருப்பாரு, அவருக்கு எல்லா ஸ்கில்லும் இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. எவ்ரி ஸ்கில்லும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் நமக்குள்ள டெவலப் ஆகும். அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. லீடர்ஷிப் ஸ்கில்லுங்கிறது பார்னிங் பாட்டப்ல வராது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஸ்கில்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமா, இதை பற்றி நாலேஜ் நம்ம டெவலப் பண்ணிக்கிறது மூலமா நம்ம இந்த ஸ்கில்ஸை நமக்குள்ள டெவலப் பண்ணி ஃபாலோ பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், டீமோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மற்றவங்க எல்லாரும் குட் லீடரை கன்சிடர் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட்டும் நம்மளை மாதிரி பீப்புளுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த 10 கேரக்டர் நமக்குள்ள வளர்றதுக்கு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ இன்னைக்கு சொல்லப்பட்ட டாபிக் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.